ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. இந்த 2025ல் உங்களுக்கு ஒரு அரசு வேலை வேணும்னு சொல்லிட்டு தீயா படிக்கிறது எனக்கு தெரியுதுங்க. ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நல்லா படிக்கணும் அண்ட் நிறைய நல்ல நல்ல யூடியூப் சேனல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். அதுல ஒன் ஆஃப் த சேனல்ஸா கண்டிப்பா நம்மளையும் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நான் எப்படி என்னோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணேன், இதுக்கு முன்னாடி 2 அரசு வேலைகள்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அண்ட் மோட்டிவேஷன் அண்ட் எக்ஸாம் கைடன்ஸ் கண்டினியூஸா இந்த சேனலை நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நம்ம சேனலை ரெகுலரா பாருங்க. இந்த வீடியோல நம்ம இந்த வருஷத்துல முதல்ல வெளிவந்திருக்க 2025ல் ரயில்வேஸ் தரப்புல இருந்து வெளிவந்திருக்க முதல் நோட்டிபிகேஷனை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். ஷார்ட் நோட்டீஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலதான். பட் இருந்தாலும் போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட போறேன். ஸோ படிக்கலாமா, இங்கே இருக்கலாமா, துபாய் பக்கம் போகலாமான்ற மாதிரி ரயில்வேஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதை கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் அவுட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன் குயிக்கா. ஃபர்ஸ்ட் ஏஎல்பினா என்ன லெவல், என்ன சேலரி, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, எலிஜிபிலிட்டி இதுல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குறிப்பா ஐ ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது நான் சொல்றேன். அண்ட் எஜுகேஷன், ஏஜ் எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன். ஃபுல் வீடியோ பாருங்க, சரியா? அண்ட் டெக்னிக்கலாவும் இது எப்படின்னு சொல்றேன், ஐ ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அண்ட் வேகன்சிஸ், ஜாப் லொகேஷன், ஃபீஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே சொல்றேங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நம்புங்க, நீங்க படிச்சா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பிரண்டா இருந்து ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணி தான் வந்து எக்ஸாம் கோச்சா வந்திருக்கேன். ரொம்ப 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 ஈஸி, பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா. சரி சார், அது சின்ன என்ன சொல்றீங்க, எப்படி பிளான் பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை. என்னோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லணும்னா, குவான்ஸ் ரீசனிங், மேக்ஸ் ரீசனிங்கை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருவேன். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம எவ்வளவு படிச்சாலும் வருமா வராதா, ஞாபகம் இருக்குமான்னு பயப்படணும். பட் இதுல வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம மாஸ்டர் கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இங்க பேசினா டைம் ஆயிரும். ஸோ எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும், குறிப்பா ரயில்வேஸ்க்குமே இருக்குது, சரியா? ஸோ நீங்க ரயில்வே ஆஸ்பிரண்டா இருந்தாலும் படிக்கலாம். எல்லா எக்ஸாமுமே நிறைய இருக்குங்க, கொட்டி கிடக்குது கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஒன்று உங்களுக்கு கிடைக்காதா என்ன? ஸோ அதை பத்தி எக்ஸாம் கேலண்டர் வீடியோன்னு ஒன்று போட்டிருக்கேன். என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுதுன்னு அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மோட்டிவேஷன் செட் ஆயிட்டீங்களா? சரி, ஓகே. இப்ப இந்த ஜாப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, எப்படி படிக்கணும் எல்லாமே நான் சொல்லிடுறேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸோ கேர்ஃபுல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஎல்பி அப்படின்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட். லோகோ பைலட் என்பவர் வண்டியை ஓட்டுறவர், சரியா? வண்டியை ஓட்டுறவர், அவருக்கு அசிஸ்ட் பண்றவர் தான் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இப்ப பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேருக்கு மைண்ட்ல தோணும், அப்ப ஏதாவது பசங்க ஏதாவது லைசன்ஸ் ஏதாவது வச்சிருக்கணுமா, ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் அப்படின்னா, லாரி ஏதாவது இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேவா? எந்த ஒரு லைசன்ஸும் அவங்க கேட்கல. ஏன்னா ரயில்வே பாட்டு அது பாட்டு ட்ராக்ல தான் போகுது. ஓட்டுறது அப்படின்னா நீங்க ஓட்டுறது இல்லை, இந்த கண்ட்ரோல்ஸ், அவ்வளவுதான். ஆனா இது டெக்னிக்கல் ஜாப்னா, ஆமா, ஒரு சில டிகிரி மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அது என்னன்னு நான் எஜுகேஷன்ல சொல்றேன். இன்னொரு விமனுக்கு என்ன டவுட் வரும்னா, நம்ம எலிஜிபிளா, ஒன்லி மென் தான் எலிஜிபிளோ, ஏதாவது பிசிக்கல் டெஸ்ட் ஏதாவது வைப்பாங்களோ, ஃபிட்னஸ் டெஸ்ட், அதுவும் இல்லை. இது ரெண்டுமே மித்துங்க. எந்த ஒரு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் அதுவும் தேவையில்லை. கேர்ள்ஸுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னும் கிடையாது. எங்க விண்வெளிக்கே போயிட்டு வராங்க, லோக்கோ பைலட் அசிஸ்ட் பண்ண விட மாட்டாங்களா என்ன? ஸோ 2 பேருமே எலிஜிபிள். என்னென்ன டிகிரின்னு நான் கொஞ்சம் வரேன். அந்த மித்து உடஞ்சிருச்சா? ஏஎல்பி உடஞ்சிருச்சு. பட் இது ட்ரெயினுக்குள்ளதான் இருக்க ஜாபா சார்னா, ஆமா, டெக்னிக்கல் ஜாப் தான். ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிடுச்சா? அசிஸ்டன்ட் லோகோ பைலட் லெவல் அப்படின்னும் போது இது வந்து ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாதுங்க. லெவல் 1 தான் ஸ்டார்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. குரூப் டி போட்டல, குரூப் டி வந்து 10th முடிச்சவங்க எழுதலான்னு போட்டல, அதான் லெவல் 1. இது லெவல் 2, சரியா? இது வந்து லெவல் 2 ஜாப். ஸோ லெவல் 2 ஜாப்னும் போது என்ன சார் சேலரி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. சிம்பிள், கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிட்ட பேசிக் பே இருக்கும். சரியா சொல்லணும்னா 19,900, 20,000 வச்சுக்கலாம் ரஃபா. 20,000 பேசிக் பே இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்சஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே உங்களுக்கு அலவன்சஸ் போட்டு 40 to 45 கொண்டு வந்து நிப்பாட்டுருவாங்க. ஓகேவா? இன்னும் அடுத்த வருஷம் ஹைலைட் 8th பே கமிஷன் இருக்கு. அது வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு 50 ஈஸியா டச் ஆயிடும். புரியுதா? உங்களுக்கு 19,900 பார்த்து டிமோட்டிவேட் ஆகாதீங்கன்னா, 19,900 கவர்மெண்ட் ஜாப்னா இல்ல, எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 50 வரும். இன்னும் ரயில்வேஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு சில பல சலுகைகளும் இருக்கிறது. ஓகேவா? ஸோ புரியுதா? லெவல் 2 லெவல்ஸ். இன்னொன்னு, ரயில்வேஸ் நீங்க விடாம படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுலயும் ரயில்வேஸ்லயே உங்களுக்கு அடுத்து என்டிபிசின்னு ஒரு ஜாப் வரும். என்டிபிசி அது சுத்தமா நான் டெக்னிக்கல் ஆஃபீஸ் ஜாப், எனி டிகிரி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் லெவல் 5 லெவல் 6 அடுத்து வரப்போகுது. ஸோ விடாம பார்த்துக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் தான் எல்லாமே, அதெல்லாம் வரும் என்டிபிசிலாம், சரியா? ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் இன்னொரு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோன்றதுக்காக நீங்க எல்லாமே படிக்கணும், நீங்க எல்லாமே வந்து நம்ம கோர்ஸ் வாங்கணுன்றதுக்காக நான் சொல்ல. ரயில்வேஸ் கொஞ்சம் டிலே ஆக சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ரயில்வேஸை ஒரு பேக்கப் ஆப்ஷனா கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதே வேலைக்கு போன வருஷம் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருப்பாங்களே, நான் கூட அதை வச்சுதான் பேச போறேன்னு சொன்னல, அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபுல் ப்ராசஸ் ஒன்றும் முடியல. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் செலெக்ஷன் போகும்.
ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிச்சாலும் அது அடுத்த வருஷம் போகவும் வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் முன்னாடி. ஸோ அர்ஜென்சியில் ஜாப் தேடுறவங்க, எமர்ஜென்சியாக இருக்கவங்க இதை செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. பட் அவங்க ஸ்பீடாக பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த வருஷத்தில் இந்த ஜாப் உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு சேருவீங்களான்னா டவுட் தான். பட் எக்ஸாம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அது நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இப்போ புரியுதாங்க? இதாங்க வந்து பேசிக்கு. அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நீங்கள் வீடியோ வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஐட் ஸ்டாண்டர்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஐ ஸ்டாண்டர்ட் வந்து இதுல கண்டிப்பா, அதனால தான் எப்பயுமே வந்து எஜுகேஷன் ஏஜை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசுவேன். இதுல உங்களுக்கு ஐ வந்து பவரே இருக்கக்கூடாது, ஸ்பெக்ஸே போடக்கூடாது. ஓகேவா? டெக்னிக்கலா பேசணும் அப்படின்னா A1 ஐ ஸ்டாண்டர்ட் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டாண்டர்ட்ல A1 தான் நம்பர் 1. அதுக்கடுத்து A2, B2, C3 இப்படிலாம் வரும். புரியுதா? அப்ப A1 அப்படின்னும் போது என்ன சார் டெக்னிக்கலா சொல்லுங்க அப்படின்னா, சிம்பிள் ஸ்பெக்ஸே போடாம உங்களுக்கு தூரப்பார்வை 6x6 இருக்கணும். தூரப்பார்வை அது என்னன்னு அடுத்து சொல்றேன், சார்ட்டை காமிச்சு. கிட்ட பார்வை 0.6 இருக்கணும். தூரப்பார்வையும் ஒரு நார்மல் ஸ்பெக்ஸ் போடாம நார்மலா ஒரு கண்ணு நல்லா இருக்கவங்க எப்படி இருக்கோ அது இருக்கணும். கிட்ட பார்வையும் கரெக்டா இருக்கணும். இன்னொன்னு நைட் விஷன். ஏன் சார் நைட் விஷன்? அந்த ஃபாக் டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. ஏன்னா நீங்க நைட்ல வண்டி பார்க்கணும். நடுவில் ஃபாக் ஏதாவது பனிமூட்டம் வந்துருச்சுனாலும் உங்களுக்கு கிளியரா ஓரளவுக்கு அது தெரியணும். அந்த லைட் கிளியரா தெரியணும். அப்ப நைட் விஷன், பைனாகுலர் விஷன்னா உங்களுக்கு ஏதாவது டபுளா தெரியும். மங்களா பார்க்கும்போது டபுளா தெரியுது, அந்த மாதிரி தெரியக்கூடாது. மெசோபிக் விஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பக்காவான ஐ டெஸ்ட் இருக்கும். ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிப் த வீடியோ. இல்லை தெரிஞ்சுக்கணும்னா பாருங்க. சரியா? எஸ். அண்ட் இது 6x6ன்றது நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டுறேங்க. இதில் 6x6 விஷன்னா என்னன்னு சொல்லிட்டு தனியாக டீட்டெயிலாக பேசணும். ஓகே, இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். கடையில் இந்த மாதிரி லைன் காட்டினாங்கன்னா உங்களுக்கு இந்த கடைசி லைன் கண்ணு போடாமல் தெரியும். நீங்கள் கிளினிக் போய் கூட செக் பண்ணிக்கோங்க. 6x6 லைன் எனக்கு கண்ணு ஸ்பெக்ஸ் போடாமல் தெரிஞ்சதுன்னா யூ ஆர் எலிஜிபிள். சரியா? எஸ். ஏன்னா நிறைய பேர் ஸ்பெக்ஸே போட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் தெரியாது கிளியரா ஸ்பெக்ஸ் போடாமல் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. அதனால சொல்கிறேன் 6x6 இருக்கணும். கிட்ட பார்வை 0.6 இருக்கணும். பெட்டர் கோ டு ஐ செக்அப் கிளினிக் அண்ட் செக் இட் அவுட். ஓகேவா? எஜுகேஷன் டிகிரி வந்து முடிச்சிருக்கணுமா சார்னா அப்படி அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்க. 10th பேசிக்குங்க. ஓகேவா? 10th வந்து பேசிக். இது கூட காம்பினேஷன் 3 தராங்க. நல்லா கவனிங்க. 10th ஐடிஐ முடிச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமா முடிச்சிருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கலாம். இன்ஜினியரிங் டிகிரி, டிப்ளமா, இல்லை ஐடிஐ. இப்போ இன்ஜினியரிங் டிப்ளமானும் போது என்னென்ன இன்ஜினியரிங் வருதுன்னா, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். டிகிரிலையும் சரி, டிப்ளமாலையும் சரி. சரியா? ஐடிஐல உங்களுக்கு அந்த மாதிரி தான் வராது. சின்னதாக வரும். எலக்ட்ரிஷியன், ஃபிட்டரு, ஏசி மெக்கானிக், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த லிஸ்ட்லாம் வந்து இது நான் 4 டிகிரி சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்பீங்க சார் மெரைன் இன்ஜினியரிங் எலிஜிபிளானா? இல்லை, நான் சொன்ன 4 தான். ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல். வேற எதுவும் கிடையாது, அவங்க கொடுக்கல. ஓகேவா? இப்போ இந்த ஐடிஐக்கு என்னென்ன சார் அந்த லிஸ்ட் அப்படின்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் நான் காமிக்கிறேன், இல்லை பழைய நோட்டிஃபிகேஷனை கீழே வைக்கிறோம், ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகேவா? அந்த என்னென்ன ட்ரேட் அப்படின்னு தெரியும். கிளியரா? எஜுகேஷன் கிளியரா? அண்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஜுகேஷன் அப்படின் போது லாஸ்ட் இயர், ஃபைனல் இயர் அப்படின் போது அவங்க நோட்டிஃபிகேஷன் டேட் வந்தால் தாங்க தெரியும் எந்த தேதியில அவங்க வந்து டிகிரி எதிர்பார்க்குறாங்கன்னு. ஆக்சுவலாக அவங்க டிகிரி வேணும்னு கேட்கல. டிப்ளமா இருந்தாலும் ஓகே, டிகிரி இருந்தாலும் ஓகே, இல்லை ஐடிஐ இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்றாங்க. பட் உங்களுக்கு டிகிரி இருந்துச்சுன்னா கூட எந்த டேட்லன்னு கேட்பீங்க. அப்போ அது நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஓகேவா? அதனால பார்த்துக்கோங்க. ஏஜ் அப்படின்னும் போது 18லேருந்து 30ங்க. சிம்பிள். மினிமம் 18, மேக்ஸிமம் 30. இதில் மேக்ஸிமம் 30ல் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஃபார் யாரு? கோட்டா ஒரு சில பேருக்கு வரும்ல, இது ஜென்ரலுக்கு. இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஏஜ் லிமிட் கொடுத்தாலும் அவங்க ஜென்ரலுக்கு தான் கொடுக்குறாங்க, ரிசர்வேஷன் இல்லாதவங்களுக்கு. இப்போ ஓபிசி வருதுன்னா +3, ஓபிசிக்கு +3, எஸ்சி எஸ்டிக்கு +5. இது ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ், எல்லா எக்ஸாமுக்குமே பொருந்தும். அப்போ ஓபிசி வந்து 33 வரைக்கும் எழுதலாம், எஸ்சி எஸ்டி 35 வரைக்கும் எழுதலாம். டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இல்லாம 10 வருஷம் இருக்கு. உங்க கோட்டாக்கு இல்லாம ஒரு 10 வருஷம் இருக்கு. சரியா? ஓகே, ஸோ கிளியரா புரியுதாங்க எல்லாமே? எஸ். ஸோ இது பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. டெக்னிக்கலாக அது இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் இந்த 6x6னா என்னன்னா, ஸோ இங்கே பண்ணால் டைம் ஆகிடும். ஓகேவா? இப்போதைக்கு 6x6 விஷயம் இருக்கணும்னு மட்டும் தெரிஞ்சுங்க. வேகன்சிஸ் என்ன சார் சொல்லுங்கன்னா, கிட்டத்தட்ட ரஃபாக பார்க்கணும்னா 10,000 வேகன்சிஸுங்க. 9,900 சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஏறவும் வாய்ப்பு இருக்குன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க. நான் நிறைய பேர் யூடியூப் சேனல் வீடியோவும் பார்த்தேன். இதை பற்றி நல்ல எக்ஸ்பர்ட்டாக நல்லா ரிசர்ச் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா போன வருஷம் 6,000ன்னு சொல்லி 5,000 கிட்ட கொண்டு போனாங்க. இப்போ வெளியிடும் போதே 10,000 சொல்றாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேகன்சிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால கியர் அப். ஓகேவா? உங்களுக்கு ஒரு வேலை காத்து இருக்கிறதுன்னு ஒரு மகிழ்ச்சியோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. ஏன்னா இது வந்து ஆல் இண்டியா வேகன்சி. ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்க சென்னை ஜோன் தான் அப்ளை பண்ண போறீங்க. ஆர்ஆர்பி சென்னை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதானே அப்ளை பண்ணுவீங்க எல்லாரும். பார்த்துருக்கோங்க எல்லாரும். சென்னை ஜோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இதுல ஒரு 500 வேகன்சி ஆச்சும் மினிமம் இருக்கும்.
இந்த 9900ல் 500 மினிமம் இருக்கும். ஸோ இட்ஸ் a குட் நம்பர் தான். ப்ரிப்பேர் பண்ணுங்க, இன்னும் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்கு. சரியா? குட் வேகன்சிஸ். சரியா? ஃபீஸ். ஸோ ஃபீஸ்ன்றது ரயில்வேல ஒரு தொல்லையே இல்லைங்க. ஓகேவா? ஏன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி அந்த இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கெலாம் 500 அண்ட் 250 ஃபார் விமன், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிலாம் 250 இதை ரீஃபண்ட் பண்ணுறாங்க. மொதல் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் நீங்கள் போய் எழுதின உடனே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அதனால இது கவலையே கிடையாது. இதை பற்றி நம்ம ரொம்ப பேச வேணாம். முக்கியமாக நம்ம பேசணும்னு நினைக்கிறது, நீங்கள் எதிர்பார்க்கறது இதுதான். என்ன சார் படிக்கணும் டு கெட் செலக்டட் அப்படின்னா, ஒரு ரயில்வே எக்ஸாமில் குறிப்பிட்ட வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் கிடையாதுங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு எதிரி அப்படின்னா இந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு சூட்டட். ஓகேவா? நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அரசுக்கு அப்கமிங் 2025 எக்ஸாம்லேயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இங்கிலீஷ் வரலைன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எதாவது சூஸ் பண்ணோம், ரயில்வேஸ் சூஸ் பண்ணோம். ஏன்னா இங்கிலீஷே கிடையாது. எக்ஸாமே நீங்கள் தமிழில் கூட எழுதிக்கலாம், தமிழ் மீடியமில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. அப்போ CBT 1 அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம், இது ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகேவா? இதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணும் அப்படின்னா, ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஏதாவது பிளான் மாறுச்சுன்னா மாறலாங்க. இப்போதைக்கு போன வருஷத்தை அதை வச்சு பேசிட்டு இருக்குது. இதுதான் வரும் மேக்ஸிமம். மேக்ஸுங்க. ஓகேவா? ஸோ தெரியுதா? எஸ், மேக்ஸ் ஃபர்ஸ்ட்டு. ரீசனிங் நான் சொன்னல, இதை ரெண்டை வச்சு தான் நான் எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணேன். ஏன்னா இதில் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா மற்ற இதில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் இதில் நான் ஷுவராக 30 டாபிக் கரைச்சி குடிச்சிட்டேன்னா அடிச்சிடலாம். ஸோ அதான் வந்து மைண்ட் செட்டு. மேக்ஸுக்கு 20 மார்க்கு, 20 கொஸ்டின் 20 மார்க். ரீசனிங் 25 கொஸ்டின் 20 மார்க். பாருங்க, ரீசனிங் எல்லாரோட ஃபேவரட், அதிக மார்க் தராங்க. அதே மாதிரி ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஜிஎஸ் 10 மார்க் தான் தராங்க. ஸோ ரொம்ப படிச்சுட்டு இருக்காதீங்க. ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் 20 மார்க்குங்க. ஸோ சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா படிச்சுக்கோங்க. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் மாதிரி, இப்போ வந்து V = IRனா ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்கலாம்ல, அதை வேல்யூ கொடுத்துட்டு அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஏன்னா இது டெக்னிக்கல் ஜாப்ன்றதுனால ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், ஸ்பீடு கொடுத்துட்டு இதை கண்டுபிடிங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 75க்கு 75 இதுக்கு எழுதணும், 1 மணி நேரம் டெஸ்ட். இதை கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களுக்கு CBT 2 அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. இதுதான் இப்போ கேன்சல் ஆச்சு ரீசெண்டாக. CBT 2 போன வருஷம் எக்ஸாம் இருக்கு இல்லையா, 2024க்கு இப்போ தேதி இப்போ மார்ச்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு எக்ஸாம் நடக்காம கேன்சல் ஆயிடுச்சு. அது என்ன ரீசன் தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ பட் படிச்சிருங்க. மேக்ஸ் அதே மேக்ஸ் தான். ஓகேவா? 100 மார்க். ஸோ இதில் பாருங்க, பேப்பர் 1ன்னு ஒன்று இருக்கு, பேப்பர் 2ன்னு ஒன்று இருக்கு. 2 பேப்பர் இருக்கு. ஓகேவா? 2 பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்கு. CBT 2. ஓகேவா? அப்போ பேப்பர் 1ல உங்களுக்கு அதே மேக்ஸ் தான், அதே ரீசனிங் தான், கூட வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். நான் வந்து 4 ட்ரேடு சொன்னேன்ல, EEE, எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல். அது எல்லாத்துக்கும் காமனா பேசிக் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்கல்ல, சரியா? அந்த ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் தான் மேக்ஸிமம் வரும். இதோடைய ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த PDF ஓப்பன் பண்ணா இருக்கும். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ நம்ம வந்து கோர்ஸ் வந்து இதுக்கு தாங்க கொடுக்குறோம், மேக்ஸ் ரீசனிங்க்கு தான் கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் நீங்க வேற சோர்ஸ் எடுத்துக்கணும். நீங்க பேசிக் புக்ஸ் படிக்கலாம், தியரி பார்ட் நம்ம தொடர்றதில்லை. சரியா? ஸோ மேக்ஸ், ரீசனிங், பேசிக் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு வருது? 100 மார்க்குக்கு வருது. இது பேப்பர் 1. பேப்பர் 2ன்றது உங்களோட ட்ரேடு. சார் நான் EEE, நான் ECE அப்படின்னு நீங்க வந்து அப்ளிகேஷன்ல கொடுக்கணும். கொடுக்கும்போது உங்களுடைய என்ன சொல்றது, டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். நீங்க 75 மார்க்ல இவ்வளவு எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. மினிமம் ஒரு அதுல பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நோட்டிபிகேஷன் வந்தோடனே பாருங்க, இல்லை பழைய நோட்டிபிகேஷன் பாருங்க. மினிமம் இவ்வளவு எடுத்தா போதும், அதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண மாட்டோம்ன்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதான் வந்து CBT 1, CBT 2 அவ்வளவுதான். இப்போ CBATன்னு ஒன்று சொன்னீங்களே சார் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. CBAT இதுவுமே குவாலிஃபைங் நேச்சர் தான். இது எதுக்கு நாங்க சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் புரியுதா? இதை கிளியர் பண்ணணும், இந்த மார்க் முக்கியம். இதுல வந்து பார்ட் A பார்ட் Bன்னு இருக்கும். ஓகேவா? பார்ட் A பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்கும். இதுல இது குவாலிஃபைங் நேச்சர் தான் சொன்னேன். அப்ப இது வந்து எதுக்குன்னா, நீங்க முக்கியமான ஒரு டிரைவர் சீட்டு கிட்ட இருக்க போறீங்கன்னும் போது ஒரு டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். ஒரு என்ன சொல்றது, எதிர்பாராத விதமான ஒரு சம்பவமோ இல்லை ட்ராக் திடீர்னு பிரச்சனையாகுதுன்னா நீங்க அந்த தருணத்துல எப்படி யோசிக்கிறீங்கன்னு உங்களுடைய சைக்காலஜியை டெஸ்ட் பண்ணுவாங்க. அது பேர் தான் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஓகேவா? இது நிறைய ஜாப்ஸ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து லைக் எப்படின்னா, இதுதான் கரெக்ட் ஆன்சர், இதுதான் தப்பான ஆன்சர் அப்படிலாம் இல்லை. அந்த பொசிஷனுக்கு உங்களுக்கு கரெக்டான டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கா, உங்க சைக்காலஜி கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய விதத்துல கேள்வி கேட்பாங்க. இதோடைய ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. ஃபுல் PDF வந்த அப்புறம் நானே காட்டுறேன். சரியா? ஸோ அதனால இதுல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது வைப்பாங்க. பட் உங்களுக்கு இதுவும் குவாலிஃபைங் நேச்சர் தான். இதை வச்சு மார்க்லாம் இல்லை. இதை மினிமம் உங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற அந்த பேசிக் அந்த இது இருக்கணும், சைக்காலஜி இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இதுதாங்க ரயில்வேஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற வழிமுறை. ஓகேவா? மேக்ஸ், ரீசனிங் நல்லா படிச்சுக்கிட்டு, சயின்ஸ் நல்லா படிச்சுக்கிட்டு, GS லைட்டா படிச்சுட்டாலே போதும். சரியா? எஸ் டு என் வித் அப்படின்னு சொல்லும்போது எதை வச்சு முடிக்கலாம்னா, நான் சொல்லியிருந்தேன், நானும் உங்களை மாதிரி ஒரு இதுல இருந்துட்டு தான் இருந்தேன். ஸோ மேக்ஸ் ரீசனிங் உங்களுக்கு பக்காவா ஒரு
என்னோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் கலெக்ஷனாக ஒரு இடத்துல வேண்டும் அப்படின்னா நீங்கள் நம்ம கோர்ஸை வந்து பிளே ஸ்டோரில் ஜஸ்ட் ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்குன்னு ட்ரெக் பண்ணிங்கன்னா இந்த லோகோ வரும். இதில் நீங்கள் ரயில்வே கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். குவான்ஸ் மட்டும் வேணும்னா எஸ்எஸ்சி ரயில்வேஸ்னே ஒரு கோர்ஸ் கொடுத்துருப்பேன், அதை எடுத்துக்கலாம். இல்லை ரீசனிங்கும் வேணும்னா குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங் காம்போ கோர்ஸ்னு கொடுத்துருப்பேன், அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துல எது வேணுமோ எடுத்துக்கலாம். இல்லை ரீசனிங் மட்டும் வேணாலும் தனியாக கூட எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு எனி டைம் படிக்கிற மாதிரி நீங்கள் இல்லை ஆன்லைன் அப்படின்னும் போது லைவ் கிளாஸஸ்லாம் கிடையாது, ரெக்கார்ட் பண்ணி தான் போடுவோம். நீங்கள் எனி டைம் படிச்சுட்டு பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் இருக்கும். நீங்கள் டவுட் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் குரூப்பில் டிஸ்கஷனுக்கு இருப்பீங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். சரியா? கைடன்ஸ் உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னாலும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அண்ட் இதை தாண்டி வந்து இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று அப்ளை கிளிக் ஆகும். சரியா? அதான் மைண்ட் செட். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப் தான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு 2 3 4 5 வச்சுக்கோங்க, எது கிளியர் பண்ணாலும் உள்ளே போயிருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஏஎல்பி வந்திருக்கு, அடுத்து என்டிபிசி ஜேஇ எல்லாமே வரும். சரியா? அதுக்கும் நம்ம பேசுவோம். எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் எல்லாமே வரும், அப்படின்னு நம்ம பேசுவோம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம ட்ரை பண்ணி கொடுத்துருவோம். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யூர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபுல் அப்படின்னு வழக்கம் போல் டைப் பண்ணுங்கள்.